வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 4, 2025 இந்திய பங்குச்சந்தை நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. போன வாரம் வரைக்கும், அதாவது தொடர்ந்து 5 வாரமா ஒரு சரிவுல இருந்த மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு. ஆமா, சென்செக்ஸ் ஒரு 81,000 கிட்ட போயிருக்கு. நிஃப்டி 50 கூட 24,700 தாண்டி ரெண்டுமே ஒரு 0.5% பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. ஒரு சின்ன ஏற்றம் தான், ஆனாலும் சில கவலைகள் இன்னும் இருக்குல்ல. நிச்சயமா. அமெரிக்கா புதுசா வரி விதிக்கிறதா சொல்றது, அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FII தொடர்ந்து வித்துட்டே இருக்கிறது, ரிசர்வ் வங்கியோட RBI மீட்டிங் வர நடக்க போகுது. இதெல்லாம் சந்தையை கொஞ்சம் அழுத்தத்துல வச்சிருக்கு. ஆமா, இந்த நிச்சயமற்ற தன்மைக்கு நடுவுல தான் இந்த ஏற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு துறைவாரியா பார்த்தா மெட்டல், ஆட்டோ பங்குகள் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கு. ஆமா, ஆனா IT இன்னும் கொஞ்சம் தடுமாறுது இல்லையா? கரெக்ட். ஐடி துறை கடந்த ஒரு மாசத்துல மட்டும் பார்த்தா நிஃப்டி ஐடி குறியீடு ஒரு 10% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது பாருங்க. FIIகள் அவங்க கடந்த 9 நாள்ல மட்டும் 27,000 கோடி ரூபாய்க்கு மேல வித்திருக்காங்க. ஓ அப்படியா? வெள்ளிக்கிழமை கூட ஒரு 3,300 கோடிக்கு வித்ததா நியூஸ் வந்தது. ஆமா, ஆனா அதே நேரம் நம்ம உள்நாட்டு முதலீட்டு நிறுவனங்கள், அதாவது DIIகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சந்தைக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்காங்க இப்போ. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. இப்போ இந்திய பங்குச்சந்தையில DIIகளோட மொத்த முதலீடு FIIகளை விட அதிகமாயிடுச்சாமே. ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது தற்காலிகமான ஆதரவு மட்டும் இல்ல, நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் நம்ம பொருளாதாரம் மேல, நம்ம சந்தை மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும் காட்டுது. ஓஹோ, நீண்டகால அடிப்படையில இது நல்லது தானே. நிச்சயமா, இது சந்தையோட ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப நல்லது. முன்ன மாதிரி வெளிநாட்டு முதலீட்டை மட்டுமே ரொம்ப சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் குறையுதுங்கிறத காட்டுதுங்கிறத. சரி, இப்போதைக்கு பெரிய தலைவலி மாதிரி தெரிகிறது இந்த அமெரிக்காவோட 25% வரி விதிப்பு தான். இது நம்ம GDP வளர்ச்சியை பாதிக்குமா? ஆமா, பாதிக்கும் தான் கணிக்கிறாங்க. ஒரு 0.20%ல இருந்து 0.40% வரைக்கும் கூட GDP வளர்ச்சி குறையலான்னு சொல்றாங்க. அதனால ஆகஸ்ட் 25 நடக்க போற அந்த இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஓகே, அதே நேரம் RBI மீட்டிங்கும் ஆரம்பிச்சிருக்கு. வட்டி விகிதத்துல மாற்றம் இருக்குமா? பெரும்பாலும் வட்டி விகிதத்தை மாத்த மாட்டாங்கன்னு தான் எதிர்பார்ப்பு. 5.5%லே இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமா RBI கவர்னர் என்ன பேச போறாருங்கிறது தான். பொருளாதாரம், பணவீக்கம் பத்தின அவரோட கருத்துக்களை முதலீட்டாளர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ஆமா, அவரோட கமெண்ட்ரி முக்கியம். சரி, சில பங்குகளை பத்தி பேசிடலாம். சுஸ்லான் எனர்ஜி நல்ல ஒரு கம்பேக் ஸ்டோரி இது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கே. ஆமா, ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம். ஆனா கம்பெனி கிட்ட நல்ல ஆர்டர் புக் இருக்கு. 5.6 ஜிகாவாட் அளவுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. நிதி நிலையும் இப்போ பரவாயில்ல. ஆனா வேல்யூவேஷன் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. வேல்யூவேஷன் அதாவது PE ரேஷியோவா? ஆமா, PE கிட்டத்தட்ட 43 இருக்கு. பங்கு விலைக்கும் வருமானத்துக்கும் உள்ள விகிதம் இது துறை சராசரியை விட கொஞ்சம் அதிகம். அப்படின்னா முதலீட்டாளர்கள் எதிர்கால வளர்ச்சி மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ கவனமா இருக்கணும். அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் BEL இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கு, ஒரு 3% மேல. ஆமா, அவங்க முதல் காலாண்டு முடிவுகள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லாபம் 25% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் கூட 28.1% வந்திருக்கு. முக்கியமா அவங்க ஆர்டர் புக் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 749 பில்லியன் ரூபாய் தொட்டிருக்கு. பிரமாதம். அரசாங்கத்தோட அந்த ஆத்ம நிர்பார பாரத் திட்டத்தால நல்லா பயனடைறாங்க போல. நிச்சயமா, பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அப்புறம் டெலிவரி, இந்த பங்கு இன்னைக்கு ராக்கெட் மாதிரி போயிருக்கு. கிட்டத்தட்ட 6% ஏறி புது 52 வார உச்சம் தொற்றுக்கு. ஆமா, முதல் காலாண்டுல லாபம் 67-68% உயர்ந்து ஒரு 91 கோடி ரூபாய் வந்திருக்கிறதா செய்தி. லாஜிஸ்டிக்ஸ் துறையில இவங்க வளர்ச்சி நல்லாவே இருக்கு. அந்த ஈகாம் எக்ஸ்பிரஸ் கையகப்படுத்துதல் பத்தி? ஆமா, அதை வாங்கினாங்க இல்லையா, அதோட முழு பயனும் அடுத்த காலாண்டுல இருந்து இன்னும் நல்லா தெரியும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, கடைசியா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் இன்னைக்கு ஒரு 4% கிட்ட ஏறி இருக்கு. பங்கு பிரிப்பு அறிவிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க வரலாற்றிலேயே முதல் முறையா 1:10 விகிதத்துல பங்கு பிரிப்பு, அதாவது ஒரு பங்கா 10 பங்கா பிரிக்கிறாங்க. இதனால என்ன நன்மை? பங்கு விலை குறையும். அப்போ சில்லறை முதலீட்டாளர்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். சந்தையில அந்த பங்கோட வர்த்தகமும் அதிகரிக்கும். முதல் காலாண்டு லாபமும் 11.6% வளர்ந்திருக்குங்கிறது கூடுதல் பிளஸ். சரி, அப்போ இன்னைக்கு நிலவரம் இதுதான்.
இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.